ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைலில் நிறைய ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப் தேவையோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதில் நமக்கு தேவையில்லாத ஆப்ஸு இப்போ சில டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸ்லாம் நம்ம சரியான முறையில் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் சரியான முறை அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதாவது நம்ம ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அதில் வந்து போயிருக்கும். நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம சரியான முறையில் நம்ம ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சரியான முறையில் நம்ம இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து மிஸ்யூஸ் ஆகாது. ஸோ எப்படி மிஸ்யூஸ் ஆகாமல் நம்மளோட டேட்டாஸ் மிஸ்யூஸ் ஆகாமல் எப்படி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஸோ கிளியராக பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லியிருக்க 2 மெத்தட் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு எந்த ஆப்பு தேவையில்லையோ அந்த ஆப்பை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ இங்கே போர்ட்டர் ஆப் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்பை நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த போர்ட்டர் ஆப் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, இதை ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அது கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இதில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக அன்இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்துடாதீங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இல்லைனா வந்து சில பேருக்கு ஆப் இன்ஃபோன்னு இருக்கும், சில பேருக்கு ஆப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இல்லைனா சில பேருக்கு இந்த ஐ சிம்பிள் மட்டும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற இருக்குது பாருங்கள். டேட்டாவை கிளியர் பண்ணணும். முதல்ல இந்த கிளியர் டேட்டாவை கொடுக்கணும். கிளியர் டேட்டாவை கொடுத்துட்டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், சரிங்களா? ஸோ கிளியர் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளியர் கேட்ச் அப்படிங்கிறத கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். டேட்டா யூசேஜில் இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் யூசேஜில் போய் பாருங்கள். உங்களோட டேட்டா வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ 0ன்னு இருக்குது பாருங்கள், காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ டேட்டா வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளோட டேட்டாஸ் வந்து எதுவுமே அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்காது. நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்தது நம்ம செகண்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நிறையா பேருக்கு இந்த ஆப்பை நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆப் இன்ஃபோ அந்த மாதிரி வந்ததில்ல, அதில் போய்ட்டு நம்ம வந்து கிளியர் டேட்டா கொடுத்தோம், அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா சில பேருக்கு வராது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். ஸோ அப்படி வராதவங்க என்ன பண்ணலான்னா, உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போகணும், சரிங்களா? செட்டிங்ஸ் வந்து எல்லாரோட மொபைல்லையும் இருக்கும். அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் என்னென்ன ஆப் இருக்கோ அது எல்லாமே வரும், சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஒரு ஆப்பை நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். இது வந்து நான் சொல்கிற விஷயம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து அதாவது கரெக்டான மெத்தடு எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா டேரெக்டாக நம்ம போயிட்டு அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க டேட்டாஸ், அதாவது உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அந்த ஆப்பில் வந்து இருக்கும், சரிங்களா? அப்படி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் டேட்டாஸ் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்க டேட்டாஸ் எல்லாமே அதில் போயிடும். அதனால நம்ம அந்த டேட்டாஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ இந்த ரேப்பிடோ அப்படிங்கிற ஆப்பை நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்றது, அதாவது ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதில் போயிட்டு கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? கிளியர் டேட்டா கொடுத்துட்டோன்னா டேட்டாஸ் வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஸ்டாப், இந்த மாதிரி ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டோரேஜ் யூசேஜ் கிளிக் பண்ணுவோம், எதுவுமே கிடையாது. ஸோ டேட்டா வந்து கிளியராக இருக்குது, சரிங்களா? டேட்டா எல்லாமே 0Bயில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து கிளியராக
அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான மெத்தடு. இப்படி தான் நம்ம வந்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து மிஸ்யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ 2 மெத்தட் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து அண்ட் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. தேங்க்யூ.